இரண்டாவது தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், தேவனோடு இணைக்கப்படுகிறோம். முதல்ல பாவத்தில் பிரிந்திருந்தோம், இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு, பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? தேவனோடு இணைக்கப்படுகிறோம். ஏன் தேவனோடு இணைக்கப்படுகிறோம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் என்று இருக்கிறது. 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஆனால் 24 வசனம் சொல்லுது, கவனிங்க, தேவன் அவனை துரத்தி விட்டார் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அனுப்பிவிட்டதுக்கும் அனுப்புறதுக்கும் துரத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கிறது. அனுப்பி விடுறதுன்னு அர்த்தம் என்ன? போயிட்டு வாங்க பிரதர்ன்னு சொல்றது இல்லையா? துரத்தி விடுறதுன்னா இந்த பக்கமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்த மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, பாவிகளை வாழ்ந்தவங்க என்ன செய்யப்பட்டாங்க? துரத்தப்பட்டார்கள். தேவனுடைய நன்மைகளை இழந்து இந்த உலகத்திலே பரதேசிகளை போல பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் சொல்லி பல பாடுகளை அனுபவித்தாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வந்து நான் உன்னை மன்னித்ததுனால, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால, என் குமாரன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனோடு இணைக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவனை விட்டு துரத்தப்பட்டோம், தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து வெளியே வந்தோம். ஆனா இங்கே பாருங்க, சொல்லப்படுங்க பாருங்க, இயேசு சொல்ற, ஆண்டவரே பிதாவே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் நம்மில் என்ன செய்யணும்? ஒன்றே. இவங்க என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, என்னை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, உங்களுடைய குமாரன் சொல்லி என்னை நம்புறாங்க ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறாங்க ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பினீங்க என்று விசுவாசிக்கிறாங்க ஆண்டவரே. ஆகவே நீங்களும் நானும் ஒன்னா இருப்பது போல இவங்களும் நம்மில் என்ன செய்யணும்? ஒன்றா இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லையா? எத்தனை சொல்ல முடியும்? நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தோடு, உலக ஐக்கியத்தோடு, உலக உறவோடு, அசுத்தமான வாழ்வோடு எனக்கு எந்த ஐக்கியம் இல்லை ஆண்டவரே. யோவான் அழகாய் சொன்னார். யோவான் 1:20 எழுதுகிறார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது, நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருக்கும்படி உங்களை அழைக்கிறோன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்க, ஒரு நாள் இந்த உலகத்திலே நாம் பாவிகளை வாழ்ந்தோம், ஆண்டவர் நம்மை சந்தித்தார், ரட்சித்தார், சபைகளை கொண்டு வந்தார். இன்னைக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. கரைகளை தட்ட என்று சொல்லுவான் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, தேவனை விட்டு துரத்தப்பட்டிருந்தோம், இப்போ தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இணைக்கப்பட்ட உடனே இன்னொரு காரியம் பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு இப்ப தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிட்டாரு, உன்னை இணைத்துக் கொள்றோமான்னு சொன்னாரு. சொன்ன உடனே இன்னொரு காரியம் நடக்கிறது பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆவது வசனத்திலே பவுல் ஒரு ரகசியத்தை எழுதுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றாரு கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்கார செய்தார். ஹல்லேலூயா. இப்ப செய்தியை கேட்டுக்கிற இந்த நேரத்தில் நாம எல்லாரும் இந்த சர்ச்சில் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், உண்மைதானே? ஹல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றாரு, பாவத்திலே மரித்திருந்த உங்களை அவர் அவரோடு கூட எழுப்பி உயிர்ப்பித்து என்ன செய்தாரு? உங்களை உன்னதத்திலே உட்கார பண்ணினார். ஹல்லேலூயா. இது எப்படி புரிந்து கொள்ள முடியாது? ஆண்டவரே, இன்னும் உலகத்துல இருக்கிறப்பா ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், உம்முடைய ஐக்கியத்திலே சேர்த்து கொண்டு உண்மைதான் ஆண்டவரே, அது உம்முடைய ஆவியின் மூலமாய் உணர்கிறேன், பரிசுத்த ஆவியின் மூலமாய் உணர்கிறேன், நீ என்னோடு உறவாடுகிறதை உணர முடிகிறது, அந்த ஐக்கியத்தை உணர முடிகிறது ஆண்டவரே. ஆனா பூமியில் இருக்கிற நான் எப்படி ஆண்டவரே உன்னதத்திலே உட்கார முடியும்? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30 வசனத்தை பாருங்க. உன்னதத்தில் எப்படி உட்காரப்பட்டோம், உன்னதத்துக்குள்ள எப்படி போனோன்னு இருக்கும். ஆசிங்க 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு, நல்ல கவனிங்க, அந்தபடி அவராலே, அவரால் யாரால? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாருக்கு உட்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செய்கிறோமா? இருக்கிறோம். இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்?
அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதத்தில் உட்கார்ந்து. இதைத்தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க இப்ப உலகத்துக்குரியவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, என் பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டீங்க, என்னுடைய ஐக்கியத்திலே சேர்த்துக்கொண்டேன், பரலோகம் உங்களை ஏற்றுக்கொண்டது. இப்ப நீங்கள் உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது இயேசு இந்த உலகத்துக்கு வராம இருந்திருந்தா, இயேசுவை நம்ம அறியாம இருந்திருந்தா இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்குமா? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ளே போல ஜெபிக்க கூடாது, தேவனுடைய பிள்ளைகளாக உன்னதத்தில் இருக்கக்கூடியவர்களாக அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்களாக அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களாக உணர்ந்து அதிகாரத்தோடு வல்லமையோடு அந்த ஐக்கியத்தை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புடைய பிள்ளைகளே, இயேசு நம்மோடு எப்படி இணைச்சிட்டார் பார்த்தீங்களா? நம்ம வெறும் உதட்டளவில் இயேசு ரட்சிக்க வந்தாரு, இயேசு என்னை ஆசீர்வதிக்க வந்தாரு, இயேசு என் நோயை குணமாக்க வந்தாரு, இயேசு எனக்கு விடுதலை தந்தாரு, இயேசு எனக்கு அற்புதம் செய்தாருன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவர் சொல்லாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டமா, உன்னதங்களிலே அவருக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்ப ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டுட்டீங்க, அவரோடு உட்கார கூட அனுபவத்தை பெற்றுட்டீங்க. மூன்றாவது இன்னொரு காட்சி சொல்லாரு பாருங்க, அந்த பாயிண்ட்ல என்ன சொல்லாரு பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே இவனமா இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரன் எப்படி இருக்கிறாரு? தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனில் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே எப்படி இருக்கிறாரு? அப்ப அர்த்தம் என்ன? இயேசு உண்டாக்கப்பட்டவர் அல்ல, இயேசு உருவாக்கப்பட்டவர் அல்ல. எப்படி பிதா ஜீவனுடையவராய் நித்தியமா இருக்கிறாரோ அதுபோல குமாரன இயேசுவும் நித்திய சாயலை உடையவராக நித்திய காலமா இருக்கிறாரு இல்லையா? இயேசு ஒரு முறை மரித்தார் நமக்காக. ஆனா என்ன சொன்னாரு? மரித்தேன் ஆனாலும் சதா உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை தான் கொலை செய்ய முடிந்தது, அவருடைய ஆவியை ஆத்மாவை கொலை செய்ய முடியல. ஏன்? அவர் மரிக்கிறதுக்கு முன்னாலே ஜீவன் என்ன செய்தார்? பிதாவிட்ட கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு. அர்த்தம் என்ன? இயேசு சொல்லாரு, ஆதியில இருந்தே நான் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே என்ன சொல்றாரு பாருங்க, பிதாவர் எப்படி ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நானும் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். நான் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவனுடைய ஆவியினாலே உருவாக்கப்பட்டு ஒரு மனித சாயலை வந்தனே தவிர நான் இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவர். சொல்றாரு பாருங்க, எப்படி பிதா ஜீவனுடைய இருக்கிறாரோ, எப்படி குமாரன் ஜீவனுடைய இருக்கிறாரோ அதே போல நீங்களும் ஜீவனுடையவர்களாய் மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த 24 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று. எதுக்கு உட்பட்டிருக்கிறான்? ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான், உடன்பட்டு விட்டான், ஜீவனோடு இணைக்கப்பட்டுட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. சத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அடித்து பேசுற ஆண்டவர். நீ என்னோடு ஐக்கியத்தில் இணைக்கப்பட்ட போது, நான் உன்னை இணைத்து கொண்ட போது உனக்கு என்ன உண்டாயிட்டு தெரியுமா? என் ஜீவன் உனக்குள்ளே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உனக்கு நீ மரணம் இல்லை, உனக்கு நீ அழிவில்லை, நீ நித்திய காலமாய் என்னோடு வாழ்வாய் என்று சொல்கிறார். இது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம கெடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவைத்தான் இயேசு திரும்ப சொன்னார், ஒன்றான மேய்தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமாரன இயேசுவை விசுவாசிப்பதே மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு அனுப்பி மனுக்குலத்தினுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதான் அந்த உலகத்துக்கு பெரிய நற்செய்தி இல்லையா? அப்படிதானா? என்ன அநேகர் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லும்போது, சில அற்புதங்களை சொல்லும்போது ரொம்ப பரவசப்பட்டு சொல்லுவாங்க, ஆண்டவர் செய்தார், அந்த வேலையை கொடுத்தாரு, இந்த அற்புதத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. யாராவது வந்து ஃப்ரெண்டில் நின்று என் பாவத்தை மன்னிச்சாரு சாட்சி சொல்றீங்களா? உற்சாகம் இருக்குதா அதுக்கு? சொல்லும்போதே அப்படி பார்ப்போம், வீட்டுக்காரரை பார்ப்போம், மனைவியை பார்ப்போம், பிள்ளைங்களை பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ரசிக்கப்பட்டோமான்னு அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா இல்லையா? தயங்கி சொல்லும். இயேசுவை சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்ட போது, அவருடைய பிள்ளையை மறுபடியும் பிறந்த பிறகு இந்த உலகத்தை பற்றி நமக்கு என்ன பயம் இருக்க முடியும்? தைரியமா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, மரண பயம் இல்லை. அப்ப அன்புடைய பிள்ளைகள், இரண்டாவது காரியம் என்ன? தேவன் கொடுக்கிற பெரிய காரியம் என்ன? தேவனோடு இணைக்கப்படுகிறோம். இணைக்கப்படும் போது ஐக்கியத்தில் இணைக்கப்படுகிறோம். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்கிற அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற
நான் பூமிக்குரியவன் அல்ல, பல ஒரு ராஜ்யத்துக்குரியவன் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. மூன்றாவதுடைய ஜீவனுக்கு உட்படுகிறோம் இல்லையா? அதைத்தான் பவுல் சொல்லும்போது உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.